மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு. இல்ல இந்த வீட்ல உனக்கு இடம் இல்ல. ஏமா நானா இவன்ட்ட மன்னிப்பு கேட்கணும்? உங்க வாயில இருந்தாம இப்படி ஒரு வார்த்தை வருது. போதும் போதும், உங்க சாயெல்லாம் இன்னைக்கு வெளுத்து போச்சு. அம்மாக்கு இன்னைக்கு தான் ஒண்ணு விளங்கி இருக்கு, யாரு சரி யாரு தப்புன்னு. ஆஹா, கிளம்பி போற போக்க பார்த்தா பிள்ளைய வீட்டை விட்டு அனுப்பிடும் போலயே. மன்னிப்பு கேட்கறதான் கேட்க சொல்லுது, அப்படியே காலில் விழுந்து கேட்க சொன்னா நல்லா இருக்கும். அம்மா சொன்ன மாதிரி என் வீட்டுக்காரர்கிட்ட மன்னிப்பு கேளுங்க. அவர் வேணா முன்ன மாதிரி வெட்டியே வேலைக்கு போகாம கிடையாது, மாசம் 1 லட்சம் சம்பளத்துக்கு வேலைக்கு போறாரு. அவரை கையை நீட்டி பேசுற உரிமையே இந்த வீட்டுல யாருக்கும் கிடையாது. அவர் சட்டையை பிடிச்சா பார்த்துட்டு இருப்போம்னு நினைச்சீங்களா? ஏமா நிம்மி, வர சண்டையை நீ சின்னதாம பண்ணணும். எரியிற நெருப்புல எண்ணெயை ஊத்தாத, அது வீட்டையே எரிச்சிடும். பார்த்து பேசு. ஆமா, உங்க அறிவுரையை கேட்டாங்க பாருங்க. நல்ல அக்கால தங்கச்சியும் சேர்ந்து எங்க அண்ணன்களை கைக்குள்ள போட்டு வச்சுக்கிட்டு என்ன நாட்டா ஆடுறீங்க. உங்களாலதான் எனக்கு இம்புட்டு பிரச்சனையும். 2 பேரும் சும்மா இருந்தா இம்புட்டு பிரச்சனை வந்திருக்குமா? பெரிய சொன்ன நிம்மி, எல்லாம் இவர்களாலதான். காளையா, உனக்கு கடைசியா சொல்றேன், மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு மரியாதையா உள்ள போ. இல்ல உனக்கு இந்த வீட்டுல இடம் இருக்காது. ஏம்மா, உங்களுக்காக தானே இம்புட்டும் பேசுனேன். உங்களுக்கு நாளைக்கு பின்னும் பரவன் எதுவும் இல்லாம போயிடுவேன் தானே அக்கறையில பேசுனேன். ஆமா, பெரிய அக்கறை. பொண்டாட்டி பேச்சு கேட்டுட்டு அம்மாவை கேள்வி கேட்கற அக்கறை. இம்புட்டு அக்கறை இருக்க அண்ணன் கொத்துச்சாவியை தூக்கி அம்மா கிட்ட இருந்து அம்மனி கிட்ட வாங்கி தரப்ப தெரியாதா? அக்கறையா அக்கறை? யார் ஏமாத்துறீங்க? ஆஹா, நிம்மி இன்னைக்கு நல்லா பாயிண்டா பேசுறாளே. அத்தை கடுப்புல கடுத்த பிடிச்சி வெளியே தள்ளினாலும் தள்ளிடும். பாப்போம் பாப்போம். மன்னிப்பை கேட்க போறே இல்லையா? உன்னெல்லாம் இம்புட்டு தூரம் நிக்க வச்சு பேசுறதே தப்பு. மாப்பிள்ளை மேல கையை வச்சப்பயே உன்னை உண்டு இல்லைன்னு பண்ணிருக்கணும். பெத்த மகனாச்சேன்னு இன்னும் கருணை கட்டிட்டு நிக்க. மரியாதையா மாப்பிள்ளை கிட்ட மன்னிப்பு கேளு. ஒரு வார்த்தை யோசிச்சுக்கோங்க. 1000 இருந்தாலும் காலையே உங்க பிள்ளை தேவையில்லாம ஒரு மன்னிப்பு கிணிப்புன்னு இதெல்லாம் நல்லா இல்ல. என்னடி, கொத்துச்சாவி மட்டும்தான் உன் கையில இருக்கு. நீ ஒன்றும் மாமியார் கிடையாது. நான் தான் என்னைக்கு உனக்கு மாமியா, நீ தான் என் மருமக. எனக்கே புத்திமதி சொல்ற அளவுக்கு ஆயிட்டியோ? மரியாதையா சொல்றதை செஞ்சுட்டு வாயை மூடிக்கிட்டு இரு. தேவையில்லாம ஏதாவது பேசுனேன் நான் மனுஷியா இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். ஏமா, உங்களுக்கு ஏன் மேலதாம்மா கோவம்? எதுக்கு தேவையில்லாம அண்ணியை திட்டுறீங்க? அவங்களுக்கு எதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது. டேய், உன் அண்ணி யாருன்னு உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம், எனக்கு எல்லாம் தெரியும்டா. இவ என்னென்ன பண்ணுவா, ஏது பண்ணுவான்னு எனக்கு இல்ல தெரியும். இந்த வீட்டுல நடக்கிற எல்லா பிரச்சனைக்கும் பிள்ளையார சொல்லி போடுறதே அவதான். ஆனா ஒண்ணும் தெரியாத பாப்பா மாதிரி மூஞ்ச வச்சுக்கிட்டா நம்பிடுவேனா நானு? சரியா சொன்னமா, தொட்டிலையும் காட்டி விட்டு பிள்ளையும் கிள்ளி விடுவாங்க. இவங்கள பத்தி நமக்கு தெரியாது. இப்ப மன்னிப்பை கேட்க போறியா இல்லையா? உனக்கு நான் தான் முக்கியம். அம்மா பேச்சுக்கு மரியாதை உண்டுனா மன்னிப்பு கேளு. இல்ல இந்த வீட்டை விட்டு வெளியே போ. சரிம்மா, நான் மன்னிப்பு தானே கேட்குறேன், வேற யாருக்காகவும் கிடையாது, என் ஆத்தலுக்காக நான் கேட்குறேம்மா, நான் கேட்குறேன். வாடா வா. இம்புட்டு நாளா இப்படி ஒரு நாளுக்காக தானே காத்துக்கிட்டு கிடந்தேன். வா, கையெடுத்து கும்பிட்டு என்கிட்ட மன்னிப்பு கேளுடா. புருஷனும் பொண்டாட்டி என்னை எம்புட்டு அசிங்கப்படுத்திருப்பீங்க. இன்னைக்கு பழித்திக்கிற நாள் வந்துருச்சு. வாயை திறந்து என்ன மன்னிச்சிரு கோபாலு, நீ சொல்ற வார்த்தையை கேட்க காத்துக்கிட்டு கிடக்க. கேளு. வேணாத்த, எதுக்கு நமக்குள்ள இதெல்லாம் வேணாம். மச்சான் கையை இறக்குங்க மச்சான். ஏங்க, நீங்க இப்படி எல்லாருக்கும் பாவம் பார்த்து பார்த்துதான் உங்களே எல்லாம் பதம் பார்க்குறாங்க. நீங்க பேசாம இருங்க, இதெல்லாம் சரியாதான் இருக்கும். அம்மா யோசிக்காம ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அண்ணன் மன்னிப்பு கேட்கட்டும். இருந்தாலும் என் பையன் பண்ணது தப்பு தான். அவன் மன்னிப்பு கேட்டாதான் சரி வரும். அவன் கேட்கட்டும். கேட்கட்டும் கேட்கட்டும். கேளுனே. மாப்பிள்ள, நான் பண்ணது தப்பு தான். 1000 இருந்தாலும் உங்க மேல கை வச்சிருக்க கூடாது. என்ன மாமா, நிறுத்துங்க சொல்லிட்டேன். போதும், நிப்பாட்டுங்க. ஜஸ்ட் மிஸ். இன்னும் 1 நிமிஷம் விட்டுருந்தா அவன் மன்னிப்பு கேட்டிருப்பான். குறுக்க பொந்து தடுத்துட்டான். என்னடி, எதுக்கு இப்ப நிறுத்துங்க? ஏன் புருஷன் யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது. அவர் உண்மையா நேர்மையா இருக்கிற வரைக்கும் யாருக்கிட்டையும் தலை குனிய வேண்டிய அவசியம் அவருக்கு கிடையாது. எம்மா உமா, விடுமா. நீங்க பேசாம இருங்க. அம்மா பாசம் உங்க கண்ணை மறைக்குது. இன்னொரு வாட்டி அவங்கிட்டையாவது மன்னிப்பு கேட்கறேன்னு சொன்னீங்க, அம்பிட்டுதான் நான் மனுஷியா இருக்க மாட்டேன். போயும் இந்த வெட்டி பைய, திருட்டு பைய, வெறும் பைய, இவங்கிட்ட ஏன் புருஷன் மன்னிப்பு கேட்கணுமா? பார்த்து பேசுங்க. அவர் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. இந்த வீட்டு மாப்பிள்ளை 1 லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாரு. ஆமா, பெரிய மாப்பிள்ளை. கட்டி கொடுத்த நாள்ல இருந்து வெட்டியா மாமியார் வீட்டோட உட்காந்துருக்க வீட்டோட மாப்பிள்ளை 1 லட்சம் சம்பாதிக்கிறானா? 1 கோடி சம்பாதிக்கட்டும். என் மாம கால் தூசிக்கு ஈடாவானவன். ஏ உமா, கொஞ்சம் பொறுமையா இருடி. ஏக்கா, இதுக்கு மேல என்னால 1 நிமிஷம் கூட பொறுமையா இருக்க முடியாது. யாருக்கிட்ட மன்னிப்பு கேட்கறது? இந்த குடும்பத்துக்கு இம்புட்டு வருஷமா உழைச்சு 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 தேஞ்சு போன ஏன் புருஷன் இந்த வெட்டி பையன்கிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? அம்மா, நான் இருக்கிற வரைக்கும் உங்களை யாருக்கிட்டையும் மன்னிப்பு கேட்க விட மாட்டேன். அடியே, என்னையே எதிர்த்து பேசுற அளவுக்கு உனக்கு திமிராயிடுச்சா? இங்க பாருங்க, உங்களை ஒண்ணு நான் எதிர்த்து பேசல. எது நியாயமோ அதை தான் பேசுறேன். உங்களுக்கு வேணா உங்க புள்ள கௌரவம் முக்கியம் இல்லாம இருக்கலாம். எனக்கு என் புருஷன் கௌரவம் என்னைக்கும் முக்கியம். ஆமா, பெரிய புருஷன்.
நான் இல்லாம வந்துட்டேனடி. முதல்ல என் பையன், அப்புறம் தான் உனக்கு புருஷன். அதனாலதான் பெத்த பிள்ளைய ஒரு திருட்டு பைய காலில் விழுவ சொல்றீங்களோ? மரியாதையா பேசுங்க. அவர் ஏன் புருஷன் இல்ல, பேசின வாய் இருக்காது சொல்லிட்டேன். என்னடி சொன்ன? குறவலைய நெரிச்சு கொல்லாம விட மாட்டேன்டி. ஐயோ உமா விடு. அம்மா காப்பாத்து. பாவி, என் பொண்ணு விடுடி. ஐயோ என்ன காப்பாத்துங்க காப்பாத்துங்க. அடியே மல்லிகா, அவளை பிடிச்சி இழு. அவள் நசுக்க பார்த்து என் பிள்ளைய கொன்றுவா போலயே. வரேன். ஐயோ உமா விடுடி விடுடி. அடி பாவி, என் பொண்ணை கொன்னுடாத, விட்டுடி. ஐயோ உமா விட்டு, அவளுக்கு தான் ஆயிட போகுது. ஆகட்டும்க்கா, இவளை இன்னைக்கு கொன்னாதான் என் வெறி அடங்கும். இம்புட்டு பிரச்சனைக்கு இவதான காரணம். சொன்னா கேளுடி, விடு. அவளை கொண்டு உனக்கு எதாவது ஆயிட போகுது. முதல்ல விடுடி, விடுங்கறல்ல. என் கையை விடுங்க, இவளை கொல்லாம விட மாட்டேன். எம்மா அடியே பாத்துடி பாத்து. எம்மா உன் பிள்ளைய 5 நிமிஷத்துல நேரம் கொன்றுப்பாமா இவ. அம்மா சத்த பொறுமையா இருடி. எம்மா பாத்தியாமா, உன் கண்ணு முன்னாடி என்ன என்ன வேலை விழுக்குறாங்கன்னு. கொஞ்சம் விட்டுருந்தா என்ன கொண்டு போட்டுருப்பா. அடியே எம்புட்டு தைரியம் இருந்தா ஏன் கண்ணு முன்னாடி என் புள்ள குறவலைய பிடிப்ப. பிடிச்சதோட விட்டுட்டேனே, சந்தோஷப்படுங்க. இந்நேரம் கொண்டு போட்டிருக்கணும். இவளாலதான் இந்த வீட்டுல இம்புட்டு பிரச்சனையும். பாத்தியாமா பாத்தியா, உன் பெரிய மருமக மட்டும் வந்து தடுக்கல, என்ன கொன்னே போட்டிருப்பா. நீ என் புருஷன் இருக்கிறப்ப எனக்கு இந்த நிலைமைனா, நீங்களாம் இல்லாதப்ப என்ன என்னென்ன சித்திரவதை பண்ணுவான்னு யோசிச்சுக்க. என் பிறந்த வீட்டுல என் நிலைமை இதுதான். இதை கேட்க நாதி இல்ல. சரி விடு, நான் இந்த வீட்டை விட்டு வெளில போறேன். அதானே வேணும் இங்க எல்லாருக்கும். அதுதான் என்ன என் புருஷனையும் இப்படி போட்டு அடிக்கிறது, மிதிக்கிறது, கேவலப்படுத்துறது எல்லாம் நடக்குது இந்த வீட்டுல. நான் இல்லைன்னா எல்லாரும் சந்தோஷமா இருப்பீங்க, அதானே? அடி நீ எதுக்கடி போகணும்? உன்னை பெத்தவண்ணா, நான் இந்த வீட்டுல உயிரோட இருக்கிற வரைக்கும் உனக்கு இந்த வீட்டுல எல்லா உரிமையும் இருக்கு. நீ தானே அப்படி சொல்ற. இந்த வீட்டுல உன்னை தவிர வேற யாருக்கும் நாங்க இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அதான் எங்களை போட்டு இந்த பாடுபடுத்துறாங்க. ஏடி முதல்ல கண்ணத்தோட, நான் இருக்கிறப்ப உன் கண்ணுக்கு ஒரு சொட்டு தண்ணி வரக்கூடாது சொல்லிட்டேன். ஆமா போமா, அவ எப்படி பிடிச்சி நசுக்கலாம் தெரியுமா? இன்னும் தொண்டை வலியா வலிக்கு. அடி என் பிள்ளைய நானே ஒரு நாள் கூட கையை நீட்டி அடிச்சதில்ல. செல்லமா வளர்த்த என் பிள்ளைய இன்னைக்கு குறவடைய நசுக்கி அரைஞ்சு புட்டியில அரைஞ்சு. நீங்க அடிச்சு வளர்த்திருந்தா இவையும் இப்படி இருக்கா? நீங்க இப்படி செல்லம் கொடுத்துதான் இவ இப்படி வந்து நிக்க. ஓ, எனக்கே பிள்ளை எப்படி வளர்க்கணும்னு பாடம் எடுக்கிறியா? பிள்ளை குட்டி இல்லாத நாய், நீ எல்லாம் எனக்கு சொல்றியோ? இம்புட்டு நேரம் உங்க மேல இருக்க மரியாதையில பேசாம இருந்தேன். அதுக்கு நீ என் பொண்டாட்டி ஏதாவது சொன்னீங்க, பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன். உண்மையை தானே சொன்னேன். கல்யாணம் ஆகி இம்புட்டு வருஷம் ஆகியோ, வயிற்றுல ஒரு புழு பூச்சை காணோம். இவெல்லாம் எனக்கு புத்திமதி சொல்ல வந்துட்டா. இன்னொரு வார்த்தை பேசுனீங்க, அம்மானு கூட பார்க்க மாட்டேன் சொல்லிட்டேன். பாத்தியம்மா, இம்புட்டு நேரம் பொண்டாட்டி விட்டு பேச விட்டாங்க. இப்போ உன் பிள்ளைய உன்னை எழுத்து பேசுற அளவு கொண்டு வந்துட்டா உன் மருமக. பாத்துக்க, என்ன அடிக்க, என் புருஷன் அடிக்க, இப்போ உன்னை பேச விட்டா உன்னையும் அடிப்பாங்கம்மா. பாரு பாரு, இன்னும் என்னென்ன நடக்குதுன்னு பாரு. இன்னொரு வார்த்தை யாராவது பேசுறீங்க, வச்ச அருவாளுக்கு வேலை வந்துடும் சொல்லிட்டேன். எல்லாரும் பார்த்து பக்குவமா நடந்துக்கங்க. நான் மனுஷனா இருக்கிறது மிருகமா மாறுறது உங்க கையில தான் இருக்க சொல்லிட்டேன். ஏண்டி காலையில இருந்து அலமேல் வீட்டுல ஒரே சத்தமா இருக்கே, என்னவா இருக்கும்? அது என்ன கேட்டு எனக்கு என்னடி தெரியும்? நானும் அது தெரியாம தானே முழிப்பு தீ போய் உட்காந்துருக்கேன். பேசாம வரியா, ஒரு எட்டு போய் என்ன ஏதுன்னு கேட்டுட்டு வந்துருவான். ஏன்னா ஓ மேலதான் அவளுக்கு மானவரியா மரியாதை இருக்கு. நீ கேட்ட என்னன்னு சொல்லுவா, உனக்கும் கொஞ்சம் கட்டுப்படுவா. பத்தியா பாடி போடி போடி போக்கத்தவளே. நானே பாடி போக்கத்து போய் மூக்கோடப்பட்டு வந்து நிக்கிறேன். அன்னைக்கு என்ன பேச்சு பேசினா? ஓ முன்னாடி தானே பேசினா என் குடும்ப விஷயத்துல தலையிடாதுன்னு. அதுக்கப்புறம் எந்த மூஞ்ச வச்சுட்டு அவ வீட்டுக்குள்ள போக சொல்ற? ஏதோ சண்டை கலவரம் மட்டும் ஆமாண்டி, கலவரமா தான் இருக்கும். நமக்கு எதுக்கு ஒம்பு? உன்ன மாதிரி இருந்தா கூட போய் என்ன ஏதுன்னு பார்க்கலாம். இப்பதான் நம்ம குடும்ப விஷயத்துல தலையிடாதுன்ட்டால என்ன வேணா ஆகட்டும், நமக்கு என்ன? பாவம் அந்த காளையன் பையனும் அந்த மல்லிகா உமாலாம் பாவமா இருக்காளுங்க. அவகிட்ட மாட்டிக்கிட்டு படாத பாடு படுறாளுங்க. அதெல்லாம் யாரால? அலமேலு தேவையில்லாம மகளையும் மருமகனையும் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து வச்சிருக்கா. இதெல்லாம் நல்லதுக்கா சொல்லு? கட்டி கொடுத்த பிள்ளைய வாழை விட்டு வேடிக்கை பார்க்கணும் தாயி. அதை விட்டுட்டு கூட்டி கொண்டு வந்து கூட வச்சுக்கிட்டா நல்லாவா இருக்கும்? அதை நீயும் நானும் பேசி என்னடி ஆகும்? அவளுக்குள்ள புரியணும். என்ன காலையில இருந்து கிளவி மாதிரி வாசல்லே உட்காந்துருக்கீங்க? ஏண்டி உன் வீட்டு வாசல்லே உட்காந்தா? கூட்டி கிடந்த வாசல்ல தாண்டி உட்காந்தா? எல்லாத்துக்கும் உங்களுக்கு பதில் சொல்லணும். இதுல எங்களை கிளவின்னு வேற சொல்லுவாங்க. இவளுக்கு தான் இந்த காலத்துல குமரியா இருக்காளுங்க. நீங்களும் ஒரு காலத்துல கிளவி ஆகணும் முடியே. சரி சரி கோவப்படாதீங்க சுக்கு பாட்டி. என்ன இப்ப உரிமையில ஒரு ஒம்புழுத்துட்டேன், இதுக்கு போய் கோச்சுக்கிட்டு? அட மாமியாரே விடுங்க, வசந்தி ஒரு உரிமையில சொல்லிட்டா. ஏண்டி அதெல்லாம் விடுங்கடி. என்ன ஆச்சு? உங்க தோழி வீட்டுல இருந்து ஒரே சத்தமா இருக்கு. என்ன விஷயம் உங்களுக்கு எதுவும் தெரியுமா? பாத்தியாடி வசந்தி, நம்ம கிட்ட போட்டு வாங்குறத? அடி சொல்லுங்கடி, தெரிஞ்சிச்சுன்னா உண்மையை சொல்லுங்க. தெரியாம என்ன ஏதுன்னு புரியாம நாங்க 2 பேருமே மண்டை குழம்பி போய் உட்காந்துருக்கோம். உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சு சொல்லுங்கடியே. ஆமா அப்படியே தெரிஞ்சாலும் தான். நானும் ஒண்ணுக்கு 4 போன் இல்ல 40 போன் பண்ணிட்டேன் காலையில இருந்து. அக்கா தங்கச்சி ஒருத்தர் போன் எடுக்கலையே. அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணும் தெரியல.
ஒரு எட்டு உள்ள போய் பார்க்கலான்னாலும் எனக்கு கொஞ்சம் சங்கடமால இருக்கு. எதா இருந்தாலும் யாராவது வெளியே வந்து தானே ஆகணும். என்ன ஏதுன்னு தெரியாமையா போயிடும். பேசுற சத்தம் வாசம் வரைக்கும் கேட்குது. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாம் வெளியே தான் வரப்போகுது. ஆமா ஆமா, சத்தம் தான் காதை கிழிக்குதே. அக்கம் பக்கம் குடியிருக்கிறவங்க எல்லாரும் இதே பேச்சுதான். ஏன் மாமியாரே, உங்க ஃப்ரெண்டுக்கு நீங்களாவது புத்திமதி சொல்லக்கூடாது? பொழுதனைக்கும் மகளையும் மருமகனையும் வச்சுக்கிட்டு இப்படி பாடாப்படுத்தினா மருமகளை எப்படி வாட்டில் வாழ்றதா? பாடி 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 பார்க்காதவளே, உன் பேச்சை கேட்டு அவளுக்கு நல்லது சொல்ல போய் நாளில் மூக்கோடுபட்டு வந்து நின்ன. அவ என்னையே என் குடும்ப விஷயத்துல ஏன் தலையிறன்னு கேட்டு துரத்தி விட்டா. அவ மகக்கு இருக்கு பிடிச்ச அலையிறாடி. அவளுக்கெல்லாம் பிடிச்சக்கு இருக்கு, தானாதான் இறங்கணும். நம்மளாம் திருப்பி அடக்கவும் முடியாது, இறக்கவும் முடியாது. அதுவும் சரிதான் மாமியாரே. விடு நடக்கிறத வேடிக்கை பார்ப்போம். என்ன சத்தம்? அடி என்ன